சரி, இன்னைக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். சரிங்களா? அதான் தலைப்பு. ஐஸ்வர்யவான்களே கேளுங்க, தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஸோ நேரத்தை சொல்கிறார் பாருங்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு எச்சரிக்கையான காரியமாக சொல்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா? வேதத்தில் அநேக காரியங்கள் ஐஸ்வர்யத்தை பற்றி நம்ம பார்க்க முடியும். இப்போ ஐஸ்வர்யம் இருக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது தவறு கிடையாது. சரிங்களா? அது அநியாயமாக சம்பாதிக்கிறதா தவறு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. பணம் தேவை குடும்பத்தை நடத்துறதுக்கு. மற்ற எது செய்யணுனாலும் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அநியாய சம்பாத்தியம். சரிங்களா? அநியாயமாய் இல்லீகலாக பணத்தை கொண்டு அநியாயமாய் சம்பாதித்தல், அதுதான் பாவம் அப்படின்னு சொல்கிறார். அது சாபத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்கிறார். அது ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். திருட்டு பணம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதாவது மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு வருகிற ஒரு பணம், அது பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதே மாதிரி லஞ்சம் வாங்குறது, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளத்தராசு, வேதத்தில் நீதிமொழிகள் 11 பார்க்குறோம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு பார்ப்போம். கள்ளத்தராசு பிடிச்சு தொழிலில் தவறாக தொழில் செஞ்சு அதை மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு வருகிற பணம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வேதத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு பார்க்குறோம். ஐஸ்வர்யவனாகிறது தீ வைக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யவனாகிறது தீவிரிக்கிறவன் யார் தீவிரிப்பாங்க? ஸோ குறுக்கு வழியில் போனால் தான் சீக்கிரமாக பணக்காரனாக முடியும்னு குறுக்கு வழியில் போய் அந்த மாதிரி சம்பாதிக்கிற காரியம் தேவனுக்கு ஒரு அருவருப்பான ஒரு காரியம். சரிங்களா? தேவன் அது பாவமாக பார்க்குறார், அருவருப்பாக பார்க்குறார். அது ரொம்ப அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், தேவன் ஆசீர்வதிச்சா அது எப்போவுமே என்றென்றைக்குமே நிலைக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 10:22 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனையை கூட்டார். ஸோ ஆண்டவராக ஒன்று ஆசீர்வதிச்சார்னா அதில் ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், அதோட அதில் வேதனை இருக்காது. பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் இல்லீகலாக அவங்க பண்ணுற காரியத்தை இந்த இடத்துல சொல்லி எச்சரிப்பாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்கிறார். அநியாயமாக நீங்கள் ஏதாவது செஞ்சு நீங்கள் பொருளையோ பணத்தையோ சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் வளரி அழுங்கள். ஸோ நீங்கள் ஏன் அப்படின்னா இல்லீகலாக அவங்க பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அது கீழே இருக்கிற வசனத்தை சொல்கிறார். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. ஸோ ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயினன்னு சொல்கிறார். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாக இருந்து அக்னியைப் போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஸோ இதில் என்னென்னா இல்லீகலாக பணத்தை சம்பாதிச்சு அது மூலமாக பொண்ணு வெறியெல்லாம் சம்பாதிச்சேன்னா அதில் வர்ற துருவெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்குது, உங்களுக்கு எதிராக சாட்சி எடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாவத்தின் மூலமாக பாவ காரியங்கள் அநியாயமாக செஞ்சு சம்பாதிக்கப்பட்ட பணம் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கும். அது பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வர அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க என்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு கீழே அந்த இடத்த சொல்கிறார் பாருங்கள். 4ஆம் வசனத்தில், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் சேவைகளில் பட்டது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க, வயலில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சரியாக கூலி கொடுக்கறதில்ல. சரிங்களா? அப்படி அவங்களுக்கு முழுசாக சேர வேண்டிய காசை கொடுக்காம கம்மியாக கொடுக்கும்போது அந்த அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எடுத்து அது உங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள், பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போக உங்கள் இருதயத்தை போஷித்தீர்கள். சுகபோகமான வாழ்க்கை, சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உணர்ந்தீர்கள்.
ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஸூரி அண்ட் ப்ளஷர், சரிங்களா? அதாவது பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு கொழுத்து போய் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட காரியம் வந்து அதெல்லாம் வந்து தேவன் வந்து அது விரும்பாத காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை, சரிங்களா? அந்த இடத்துல பார்க்குறோம், பணத்துக்காக கொலை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். கொலை செஞ்சு அநியாய சம்பாத்தியத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப் என்னும் ராஜா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுடைய அரண்மனை பக்கத்தில் நாபோத்துடைய ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி வந்து அதை வந்து மேலே பொய்ப்பள்ளி வச்சு அவனை பொய்ப்பள்ளி சொல்லி அவனை வந்து கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை வந்து அந்த ஆகாப் எடுத்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் வருகிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷன், நாபோத்தும் நல்ல மனுஷன். பார்த்திங்கன்னா அவன் மேலே அநியாயமாக பழிச்சாட்டி அவனுடைய திராட்சை தோட்டத்தை வந்து ஆகாப் எடுத்துக்கொண்டான். அதனால் வந்து தேவனுடைய சாபம் அதுக்குள்ளே வந்ததை நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா, நீதிமான கொலை செஞ்சாங்க. அதனால் நம் ஐஸ்வர்யவான்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி அதான் வேதத்தில் பார்க்குறோம். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களாப்பா? பணம் சம்பாதிக்கிறது தவறில்லை, தேவன் ஆசீர்வதிச்சார்னா அதை பெருக பண்ணுவார். அது உண்மையான வழியில், தேவனுக்கு பிரியமான வழியில் நம்ம செய்யணும். பாருங்கள், இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 7 முதல் 12 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 7ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? 7 முதல் 12 வரை அடுத்த பகுதி. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். ஸோ அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவசரப்படாதீங்க, பணம் சம்பாதிக்கணுமா அவசரப்படாதீங்க, ஏதாவது ஒன்று செய்யணுமா அவசரப்படாதீங்க, பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி மெதுவாக ஒன்றா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவரே ஆசீர்வதிக்கட்டும். வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஈசாக்கு விதைத்தான், தேவன் இதை ஆசீர்வதிச்சினால் பஞ்ச காலத்துலேயும் வந்து 100 மடங்கு அறுவடை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விதை போட்டால் நாளைக்கு வந்து அறுவடை வராது. ஸோ இந்த குறுக்கு வழியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனாக ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம காரியத்தை தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது, பொறுமையாக காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஸோ எந்த ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் பொறுமையாக காத்துருங்க. இப்போ ஆண்டவர் ஒன்று வாக்கு பண்ணாரா, அதுக்காக பொறுமையாக காத்துருங்க. ஆண்டவர் ஒன்று இப்போ ஒரு வேளை போராட்டத்தின் வழியாக, பிரச்சனையின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக போகிறீங்களா, பொறுமையோடு இருங்க. இப்போ தேவனே அதை சால்வ் பண்ணிட்டோம். நீங்களாக போய் ஏதாவது செய்யும்போது அதை வந்து சரியாக வராது பாருங்கள். அந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி, என்ன எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஸோ பயிரிடுகிறவன் என்ன பண்ணுறான், ஒரு விவசாயம் என்ன பண்ணுறாரு, அவர் விதைச்சான்னா அவன் வந்து பொறுமையாக என்ன நெல் விதைச்சாலும் சரி, வேறு ஒரு கோதுமை விதைச்சாலும் சரி, ஒரு இல்லை ஃப்ரூட்ஸ் எதாவது விதைச்சாலும் சரி, பொறுமையாக அது வர வரைக்கும் காத்திருக்கார். நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே அவசரப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் செய்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, அவர் ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தில் வந்து காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் இருதயத்தை சிறப்படுத்துங்க. அவசரப்பட்டு நீங்களாக போய் எதாவது செஞ்சிங்கன்னா வந்து அது கண்ணா பின்னா ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து விரோதமாக முறையிடாதிருங்க. ஸோ நீங்களாக போய் எதாவது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் இடத்துல சொல்கிறாரு. இது ஒரு நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், ரோமர் 12:19 சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குடையது, நானே நீதி செய்வேன் அப்படி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா நீ சமாதானத்தை 1 பேதுருவில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ சமாதானத்தை தேடி பின்தொடர், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நீ சமாதானத்தை தேடி அதை பின்தொடர், மீதியெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதுக்கு மிஞ்சி போனதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஏதாவது நான் பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சுருவேன், ஆண்டவர் அமைதியாகிடுவார். அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் செயல்படுவார். வந்து ஆண்டவர் கையில் விட்டுருங்க, சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற எல்லா எதிரான காரியங்கள் எல்லாமே வந்து ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர் கருத்தில் அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக
வைத்து கொள்ளுங்கள் சொல்கிறார். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அநேக சில பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக போய் கொண்டிருக்கலாம், இல்லை பிரச்சனைகள் வழியாக பாடுகள் வழியாக போய் கொண்டிருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் ஹேண்டில் பண்ணால் எதுவுமே செய்ய முடியாது. ஊழிய காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, பிஸ்னஸ் காரியமானாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆண்டவர் நடப்பிக்கும் வரைக்கும் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் பார்க்குற உபத்திரவத்திலே நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இப்பயும் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் ஊழியம் செய்கிறவங்களுக்கு உபத்திரவப்படுறாங்க. அநேக தேவ பிள்ளை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உபத்திரம் உண்டு. உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ஆனால் தேவன் வந்து அதில் வந்து நம்மளை கைவிட மாட்டார். வேதத்தில் பார்க்குறோம், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்தல்னு சொல்கிறார். ஸோ எல்லா தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உபத்திரவத்தின் வழியாக தான் வந்தாங்க. அநேகர் பார்த்திங்கன்னா ரத்த சாட்சியாக மறித்தாங்க. உபத்திரவத்தின் வழியாக தான் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் திருஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். வேதத்துலேயும் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பெரிய மாதிரி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து பாடுபடும் போது அவர் வந்து பொறுமையாக சகித்தார். உபத்திரவத்தை வந்து தேவன் வந்து பொறுமையாக சகித்தார். அப்போ அந்த மாதிரியான ஒரு மாதிரியை வந்து தேவன் வந்து நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்கள். 11ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு சரிங்களா. நான் சொல்கிறார். இப்போ பொறுமை அப்படின்னால இது யாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யோபு குறித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாந்த குணம் அப்படின்னா யார் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா மோசேவை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிசுத்தம் அப்படின்னா அது யார் நம்ம மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்னா யோசேப்பு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் வந்து சிறந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போது யோபின் பொறுமையை பற்றி என்ன சொல்கிறார் பார்த்துங்களா. யோபின் பொறுமையை குறித்து பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவாங்க சொல்லி வேதம் சொல்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். இந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் சரிங்களா. பொறுமை இழந்துட்டாங்கனாலே, கொஞ்சம் பொறுமை இருந்துட்டாலே கொஞ்சம் இதாச்சுனால இப்போ கொலைகாரனெலாம் என்ன ஆடுறான்னு அந்த பொறுமை இழந்துடுறான் சரிங்களா. இப்போ ஏன் போய் கொலை பண்ணுற அப்படின்னு அந்த பொறுமையை இழந்துடுறான் சரிங்களா. இப்போ கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் வாழ்க்கையே மாறி இருக்கும் பாருங்கள். இப்போது கொஞ்சம் பொறுமை இழந்ததுனால செய்யத்தகாத காரியங்கள்லாம் செஞ்சு போய் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பாருங்கள். இப்போது யோபு மாதிரி நீங்கள் பொறுமையாக இருங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அடிக்கப்படும்படி ஆட்டுக்குட்டு மாதிரி வந்து அவர் இழுத்துட்டு போகிறாங்க, அவர் பொறுமையாக இருந்தார், சகிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் சரிங்களா. இப்போ அங்கே அது ஹைலைட்டே இதுதான் சரிங்களா. இப்போ யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த யோபு பெருமை வந்து ரொம்ப நாளாக நீடிக்கலை சரிங்களா, ரொம்ப வருஷங்களாக நீடிக்கலை. அதுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் பாருங்கள் சரிங்களா. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ அதோட தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார், தேவன் அனுமதிக்கிறாரு, ஒரு டைமில் வந்து தேவன் கை வைக்கிறார் பாருங்கள் சரிங்களா. வேதத்தில் பார்க்குறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பாடுகள் வழியாக போகலாம், பிரச்சனைகள் வழியாக போகலாம், இது இப்படியாகும் எத்தனையோ சில மாதங்களாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கலாம், சில வருடங்களாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம், ஒன்றுமே நடக்கலையே. ஆண்டவர் அதில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். காட் இஸ் பிஹைண்ட் த சீன் சரிங்களா. காட் இஸ் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் நமக்கு பின்னாடி என்ன அந்த இடத்துல நமக்காக வந்து அந்த இடத்துல கிரியை செஞ்சுட்டே இருக்கா சரிங்க. அதாவது வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஒரு டைம் வரும் பாருங்கள், டக்குன்னு எல்லாமே மாறிடும் பாருங்கள் சரிங்களா. ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன், ஏற்ற காலத்தில் வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும் பாருங்கள். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து கால்களின் கீழே நசுக்கி போடுவார் பாருங்கள் சரிங்களா. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கார். யோபுக்கு ஒரு முடிவை உண்டாக்குனார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டத்தனி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. மறுபடியும் ஹெல்த்தை ரீகைன் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா 140 வயசு வரைக்கும் நல்லா வந்து இருக்க செஞ்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா. அப்போ தேவன் வந்து பொறுமையாக இருக்கார். ஆண்டவர் அடிக்கடி என்கிட்ட பேசுகிற ஒரு வசனம் இதுதான் பாருங்கள், நீ பொறுமையாக இரு, நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சுருக்காரு பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருக்கா. அவரோட டைமில் தான் வந்து அவர் செய்வார் சரிங்களா. நம்ம வந்து அவசரப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா
இன்றைக்கி நிறையா வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு ஃபோன் அடித்தா போதும் வீட்டுக்கே கொண்டு வந்து எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஆண்டவர் அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படி வந்து ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் அவரோட டைமில் தான் செய்வார். சரிங்களா? அவருடைய ஸ்டைலில் செய்வார், அவருடைய டைமில் தான் செய்வார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டோம்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிரும் பாருங்க. சரிங்களா? அப்போ அவரோட டைமில் செய்யும்போது அது நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அவரோட டைமில் அவரோட ஸ்டைலில் பண்ணும்போது அது எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் லேட்டாக இருக்கிற மாதிரி ஆனாலும் நமக்கு எப்போவுமே ஆண்டவர் நமக்கு பெஸ்ட்டாக தான் தருவார். வேதத்தில் பார்க்குறோம், நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் தேவன் பிதாவின் இடத்துலேருந்து வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக இருங்க. சரிங்களா? இப்போ ஏற்ற காலத்தை எல்லாமே செஞ்சு கொடுப்பார். சரிங்களா? அப்போ தேவனை வந்து நம்புங்க. நான் வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் உறுதியாக பற்றி கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து மனிதன் கிடையாது. சரிங்களா? இப்போ மனுஷங்க தான் மாறுவாங்க. இன்றைக்கி சொல்கிறத நாளைக்கு மறந்துடுவாங்க. எத்தனை நாட்களானாலும் சரி, எத்தனை வருஷங்களானாலும் சரி, நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் பாருங்க. அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் நாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஸோ சொல்கிறாரு, எது மேலேயுமே வந்து நீங்கள் சத்தியம் பண்ணாதீங்க, சத்தியமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே தான் வந்து மத்தேயு 5:37 சொல்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இவைக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத சொல்லுங்கள், அப்படி இது எது மேலேயும் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பாருங்கள், 13 முதல் 16 வரை அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஸோ துன்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா சங்கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவுள். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்பார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஸோ யாராவது வியாதியாக இருந்தாங்கன்னா சபையின் மூப்பர்களை வளவழைங்க. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் வந்து அவளை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா வியாதி நீங்கிறதுக்கு நம்ம விசுவாசித்தா போதும் பாருங்கள். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அதற்கான ஒரு கிரயத்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டா இருப்பாருங்க. சரிங்களா? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்ம நோய்களை சுமந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவர் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா தைரியமாக விசுவாசமாக இருப்போம், தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார் பாருங்கள். 16ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சரிங்களா? சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா யாராவது ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்காக நல்ல க்ளோஸாக இருக்கிற ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்டை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனை நம்முடைய பிரச்சனை எல்லாருமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து எல்லாமே நிறையா ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நம்ம பெஸ்ட்டு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். சரிங்களா? பெஸ்ட்டு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். சரிங்களா? இப்போ ஒருத்தர் உங்கள் பிரச்சனைகளை வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஜெபம் பண்ணும்போது அவங்க தான் வந்து பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. ஒரு கணவனுக்காக மனைவி பாரப்பட்டு ஜெபிப்பாங்க, மனைவிக்காக கணவன் பாரப்பட்டு ஜெபிப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? அது சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பிரச்சனையில் விழுந்துட்டு போகணும், அவங்க வந்து தூக்கி விடுவாங்க. அதனால் வந்து நமக்கு எப்போவுமே சுற்றி நமக்காக ஜெபிக்கிறவர்கள், நமக்காக ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அடுத்த 17, 18 ஒரு அடுத்த பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணாத தலைப்பு. சரிங்களா? 17, 18 ஒரு பகுதி. 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போ 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சரிங்களா? அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் எலியாவை பார்க்குறோம். எலியா என்பவன்
பார்த்தீங்கன்னா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷம் வந்து ஜெபம் பண்ணுறாரு, இன்னும் மழை பெய்யலை. மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு, மழை வந்துச்சுங்களா. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அந்த விடாப்பிடியான தன்மை, அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ கருத்தாய் ஜெபம் பண்ணுறார், ஒரு விடாப்பிடியான ஒரு ஜெபம். அப்போ ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஜெபத்தில் பயங்கரமாக எழுமணும் அப்படின்னா எலியா வந்து நமக்கு ஒரு மாதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து தான், சரிங்களா. இப்போ எல்லாத்துக்குமே மாதிரி, சூப்பர் மாதிரி யார் அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான், சரிங்களா. பாப்போம், அப்போ இயேசு கிறிஸ்து எலியா மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்கள், எலியாவுடைய ஜெப வாழ்க்கை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்கள். ஒருத்தருடைய அந்த ஜெபத்தினால் ஆண்டவர் 3 வருஷம் நிறுத்தி வைக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். இப்போது நம்ம அப்படி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானும் எலியா மாதிரி ஜெபம் பண்ண ஆண்டவரே. எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா இயேசுவே நம்ம போல் ஜெபம் பண்ணணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு ஜெப வீரர், சரிங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து தான் பார்த்திங்கன்னா 40 நாள் உபவாசத்தில், இப்போ யாருமே புதிய ஏற்பாட்டில் யாருமே 40 நாள் உபவாசமாக இருந்ததா இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து தான் 40 நாள் உபவாசம் இருந்ததை நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இயேசு கிறிஸ்து அதிக இருட்டோடு போய் ஜெபம் பண்ணான்னு பார்க்குறோம், ராமுழுதும் ஜெபம் பண்ணினான்னு பார்க்குறோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணான்னு போய் பார்க்குறோம். ஒரு ஜெப ஆவி, நல்லா ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை, சரிங்களா. இப்போ ஒரு விடாப்பிடியான ஒரு ஜெபம் நம்ம அதாவது வேதத்தில் பார்க்குறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அந்த வேதத்தில் பார்க்குறோம், ஒரு கானானிய ஸ்திரியை பார்க்குறோம், அவ்வளோ ஒரு புறஜாதி வந்து இயேசுக்கிட்ட வர்றான். பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு பதிலுமே சொல்ல, என் மகள் வந்து வியாதியாக இருக்கா, அதை வந்து பிசாசு பிடித்திருக்கு, சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ கேட்குறா. இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கார். உடனே பார்த்திங்கன்னா அவங்க சீசர்களை சொல்கிறாங்க, இப்படி அனுப்பி விடுங்க அப்படின்னு. நான் பார்த்திங்கன்னா அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் வந்து என்ன தான் இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய விசுவாசத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவள் விடுற மாதிரி இல்லை, சரிங்களா. அவள் தொடர்ந்து பிடிக்கிறா பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கடைசியாக சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் கடைசியாக வந்து விசுவாசத்தை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி நீ இப்போ உன் மகள் பிழைத்திருக்கான்னு சொல்ல, உடனே பார்த்திங்கன்னா விடாப்பிடியான ஒரு ஜெபம், விடாப்பிடியாக இயேசுவை பிடித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பார்த்திங்கன்னா ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதத்தில் உள்ள போக விட்டான்னு சொல்லி விடாப்பிடியாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இப்போ ஜெபத்தில் தான் நம்ம போராடி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஜெபத்திலே போராடுவது போல் நீங்கள் என்னுடைய கூட போராடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழை விதவை பாருங்கள், எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் நீங்கள் வந்து நியாயம் செய்யணும்னு சொல்லி விடாப்பிடியாக தொடர்ந்து போகிறான். பார்த்திங்கன்னா வந்து பதிலை பெற்றுக்கொள்கிறான். பார்த்தா அந்த நியாயாதிபதி கண்டிப்பாக இவளுக்கு வந்து நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியே வந்து தேவனுக்கு பயப்படாத அநீதியுள்ள நியாயாதிபதியே இப்படி பதில் செய்யும்போது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறது நீதியுள்ள நியாயாதிபதி நம்ம நியாயம் செய்ய மாட்டாரா, சீக்கிரமாக நியாயம் செய்வான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள். ஸோ நமக்கு அந்த ஒரு ஜெப ஆவி தேவை. நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஏசப்பா நம்ம மாதிரி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். ஜெபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது ஆண்டவர். அதை நம்ம அந்த ஒரு ஜெப வாஞ்சை இந்த வேதத்தில் பார்க்குறோம். ஆவியை அவித்து போடாதுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஜெப ஆவியை விட்டு அந்த ஸ்பிரிட்டை விட்டுறக்கூடாது பாருங்கள், சரிங்களா. தானியேல் பாருங்கள் 3 வேளை ஜெபம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம அடிக்கடி கேட்கணும், ஆண்டவர் தானியேல் மாதிரி 3 வேளை ஜெபம் பண்ணணும், எலியா மாதிரி ஜெபம் பண்ணணும், உமா மாதிரி நான் விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும், அதிகாலையில் ஜெபம் பண்ணணும், ராபுலத்து ஜெபம் பண்ணணும், அந்த கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். அந்த எல்லாமே வாஞ்சை தான். கிறிஸ்துவால் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து வாஞ்சையின் அளவு தான் வளர்ச்சியின் அளவு, சரிங்களா. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. 10 வருஷம் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. ஆனால் 2 வருஷம் தான் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜெபத்தில் வளர்ந்துருப்பாங்க, சத்தியத்தில் வளர்ந்துருப்பாங்க. நம்ம அதை வந்து பார்க்க முடியும். தேவன் சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோருமாயுமா இருப்பார். இப்போ முந்துறதும் பிந்துறதும் நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தேவனத்தில் கிட்டி சேரலாம் பாருங்கள். நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே வாஞ்சை தான். பார்த்தீங்களா, என்னவே அந்த இன்ட்ரெஸ்ட் தான், சரிங்களா. சிம்பிளாக சொன்னப்போனால் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா. இப்போ தேவன் மேலே எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கோமோ நம்ம எவ்வளோ வேணாலும் வளர்ந்துக்கலாம், சரிங்களா. ஆண்டவர் சொல்கிறாரு, வலதுபுறமாய் நீ வலதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயாகன்னு சொல்லி சொல்கிறார். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நினச்சா எவ்வளோ வேணால் பெருகிக்கலாம், சரிங்களா. நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 24 மணி நேரம் இருக்குது. அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா. ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும் பாருங்கள். நம்ம ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுப்போம். அடுத்த பாருங்கள், கடைசி 2 வசனம், கடைசி 2 வசனம், அதுக்கு அடுத்த பகுதி அந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சகோதரன் உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா.
சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து தெல்லான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, யாராவது பின்வாங்கி போயிருந்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய காரியத்தை, ஆத்மாவையே பாதாளத்துக்கு போகிற ஆத்மாவை வந்து மறுபடியும் தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே விதத்தில் பார்க்குறோம், ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு 2 பேர் கூடி இருந்தால் அவனால் நல்ல பிரயாசம் உண்டாகும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மை கண்காணிக்கிறவர்கள் யாராக இருக்கணும். நமக்கு தகப்பன்மார் நமக்கு தேவை, நமக்கு ஒரு ஃபெலோஷிப் தேவை. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை கண்காணிக்கிறவங்க யாராவது இருக்கிறது நமக்கு நல்லது. சரிங்களா? அது நமக்கு ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால தான் இப்போ தனியாக இருந்தாங்கன்னா அவங்க விழுந்து போனது தெரியாது, அவங்க யாரும் கண்டுக்க ஆள் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ தனியாக ஒதுங்கிடுவாங்க, போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. தனியாக இருக்கக்கூடாது பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் கூடி தான் ஜெபம் பண்ணுறாங்க. தனி ஜெபமும் தேவை, கூடி ஜெபிக்கிற ஜெபமும் நமக்கு அந்த ஃபெலோஷிப் ஐக்கியமும் நமக்கு தேவை. சரிங்களா? இப்போது அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அநியாயமாக சம்பாதிக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ போய்கொண்டிருக்க சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா யோபு எப்படி பொறுமையாக இருந்தார், ஆண்டவரத்தில் பொறுமையாக இருந்து ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றார். இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல குறுக்கிடுறாரு. அவனுக்கு யோபுவின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி அவனை ரெட்டை மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர், ஒழுக்கமுள்ளவர்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா இது மேலேயும் சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா யாராவது வியாதியாக இருந்தாங்கன்னா மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்போ விசுவாசமுள்ள ஜெபம் அவனை ரட்சிக்கும்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா குற்றங்களை வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் பிலமல அந்த காரியத்தை பார்த்தோம். எலியா மாதிரி நம்ம வந்து கருத்தாய் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். யாராவது பின்வாங்கி போனாங்கன்னா அவர்களை திருப்பி கொண்டு வருகிறவன் வந்து பெரிய காரியங்களை செய்கிறான், தேவனுக்கு பிரியமானவன். அந்த பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஒரு ஆத்மாவை திருப்பி தேவனுக்கு நேராக திருப்புகிறவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் எங்கள் பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ண நியாயமான முறையில் நாங்கள் யூஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது. ஒருத்தருக்கு நியாயம் செய்யக்கூடாது, கர்த்தர் காத்தள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். பண ஆசையில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்தள்ள வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். நேர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, துன்பப்பட்டா ஜெபம் பண்ண மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் இருக்கட்டும் அப்பா. அப்பா, எலியாவை போல் நல்ல கருத்தாய் ஜெபம் பண்ண போல் நாங்கள் ஒரு ஜெபாவிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் பொறுமையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் முடியாது, அதிகமாக எல்லாவற்றிலும் நீடிய பொறுமையாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பழுகி பெருகி பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.